ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு என்னோட ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்னைக்கு ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷனில் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றதை இப்போ என் ஹஸ்பண்ட் சொல்வார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பாபா மேலெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. எங்கள் அம்மா வந்து பாபா டிவோட்டி. பாபாவை வேலைக்கிழமை நல்லா சாமி கும்பிடுவாங்க, விரதம்லாம் இருப்பாங்க. நான் வந்து கோவிலுக்கெலாம் போவேன், ஆனால் பாபா மேலெல்லாம் அவ்வளோவா எனக்கு ஈடுபாடெலாம் கிடையாது. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு நாள் வாக்குவாதம். பாபா உனக்கு அது செய்வாரா இது செய்வாரா அப்படிலாம் கேட்கும்போது என்கிட்ட சவால் விட்டாங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, ஒரு 3 மாதத்தில் உனக்கு நடக்குதா இல்லையா பாருன்னு சொன்னாங்க. நான் விளையாட்டாக தான் சொன்னேன், எனக்கு தலையில் முடி இல்லை, பாபா முடி வளர வைப்பாரா அப்படின்னு தான் கேட்டேன். ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு பிளானே கிடையாது. இவருக்கு பிளான்டிங் பண்ணலாம் இல்லை போகலான்ற அந்த 1% பிளான் கூட கிடையாது. எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல. ஹேர் பிளான்டிங் டக்குன்னு அமைஞ்சது. நான் போய் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி ஹேர் க்ரோத்து கூட நிறைய பேருக்கு வந்து பிளான்டிங் பண்ணியுமே வளராமல்லாம் இருக்குது. எனக்கே டாக்டர் சொன்னது 6 மாதம் சொன்னாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ரிசல்ட்டே இருக்கணும். ஆனால் எனக்கு இந்த 3 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் அப்படியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் பாபாவை நம்பாமல் எப்படி இருக்க முடியாது? இல்லை ஆக்சுவலாக வந்து எனக்கும் அவரும் ஒரே மாதிரி தான். நாங்கள் அவ்வளோவா நம்ப மாட்டோம். ஆனால் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எனக்கு எங்கேயாவது நான் வந்து பாபாவை பார்த்தேன்னா கூட நான் எதையாவது மனசில் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா உடனே நடந்துடும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு அது ட்ரஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எங்கள் மாமியார் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து இங்கே புதுக்கோட்டையில் வந்து திருமயம் பக்கத்தில் இருக்கிற கடியாப்பட்டி காமதேனு பாபா, ஸோ அந்த கோயிலுக்கு வந்தாங்க. அவங்க ஒரு விஷயம் வேண்டியிருந்தாங்க, அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக பிறந்த நாளைக்கு போங்க, போயிட்டு நீங்கள் அங்கே உனக்கு என்ன வேணுமோ வேண்டிக்கோ, கண்டிப்பாக அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. எங்கள் மாமியார் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லி அனுப்பிச்சாங்க. பாபாவோட சக்தி என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து வேலைக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி, இப்படி ஒரு நாள் யாருக்குமே கிடைக்காது. இன்னைக்கு நாங்க இங்க இருக்கோம். பாபாவை வந்து வியாழக்கிழமை வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதுலயும் பௌர்ணமியில வந்து இது வரும்போது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். கூடிய சீக்கிரத்துல நான் ஒரு விஷயம் வேண்டியிருக்கேன், அது நடக்கும்னு நான் நிச்சயமா நம்புறேன். கண்டிப்பா. ஸோ நாங்க என்னோட அம்மா வந்து அன்னதானம் பண்றதா வேண்டிக்கிட்டாங்க. அதனால இவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் பண்ணலான்னு தான் இங்கே வந்திருக்கோம். இப்போ கோவிலுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் புதுக்கோட்டையில் ரூம் போட்டிருக்கோம். இப்போ இங்கேருந்து வந்து திருமயத்துக்கு நம்ம கோவிலுக்கு தான் போகிறோம். இப்போ வாங்க நம்ம பாபா போய் பார்க்கலாம். நீங்களும் இந்த வீடியோ மூலமா நீங்கள் பாபா கிட்ட வேண்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் நினைச்சது நடக்கும். இப்போ வாங்க நம்ம கோவிலுக்கு கிளம்பலாம். வாங்க போகலாம். கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் திருமயம் எல்லாருக்குமே தெரியும். அங்கே ராயவரம்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் இந்த கடியப்பட்டி காமதேனு பாபா இருக்கார். ரொம்ப அழகான கோவிலுங்க, ரொம்ப ரம்மியம். ரம்மியமாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது கோவில். இப்போ நம்ம வந்து லக்ஷ்மி குபேரரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். லக்ஷ்மி குபேரர் அவங்களோட மனைவியோடு இருக்காங்க. லக்ஷ்மி குபேரர் என்ன கொடுப்பார்னு உங்களுக்கே தெரியும், தனம் பணம். எனக்கு கொஞ்சமாக கேட்டுக்கிட்டேன், பார்க்குறவங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சாமினே சொல்லலாம். பிறவி கடலில் துன்பம் நீக்குவாய் தாய் வாயாக அன்பாய் தந்த ரொட்டி
தாத்யா உயிரை காத்ததோ சாயி, பசு பட்சிகளிடம் இரக்கம் கொண்டாய், அன்பாலேயே எமக்கு அரசனானாய். இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ராகு கேது ஒரே சிலையாக இருக்காங்க. இந்த மாதிரி சிலை வந்து ரொம்ப ரேரு. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நமக்கு ஏதாவது தோஷம் இருந்தால் நீக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு நம்ம அவங்கள வணங்கிட்டாவே போதும், நமக்கு நல்லது தான் செய்வாங்க. இப்போ நம்ம கடியப்பட்டி காமதேனு பாபாவை பார்க்க போகிறோம். உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காருங்க பாபா. ரொம்ப மெய்சிலிருக்க வச்சிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா நான் பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்த்தி தட்டை தொட்டு கும்பிட்றேன். அப்படியே 3 மாலை அப்படியே வலிக்கு கீழே விழுகுது. அது பாபாவே என்னை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த கிளிப்பு நான் கடைசியாக காமிக்கிறேன். இப்போ கூட வரும், நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. கண்ணன் சிம்மராசி மக நட்சத்திரம். சிம்மராஜ் மகனத்திரி கண்ணன் பகவதி தனுசு ராசி மூல நட்சத்திரம். கணசிராஜ் மகனத்திரி பகவதி பெருநாமியாக. அக்ஷயா கும்பராசி அவைட்ட நட்சத்திரம். கும்பராஜ் அவிட்டந்திரி அக்ஷயா பெருநாமியாக.
நன்றிப்பா நன்றிப்பா. நன்றி. மனைவியோட ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் இங்கே செலிப்ரேட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. எதையுமே நம்ம பிளானிங் பண்ணவே முடியாதுங்க. இதெல்லாமே கடவுளோட பிளானிங் தான். நம்ம நினச்சிப்போம் நம்ம தான் எல்லாத்தையும் நிகழ்த்துறோன்னு. இது எதுவுமே நம்ம நிகழ்த்துறது கிடையாது. கடவுளோட செயல் எல்லாமே. பாபான்ற வார்த்தையை அதிகமாக சொல்லாத நான் இப்போ இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக நிறைய இடத்துல பாபா பாபான்னு சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு பாபாவோட சக்தியை நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எப்போ தலையில் வந்து முடி வந்து ஒரு 3 மாதத்தில் வரும்னு எங்கள் அம்மா என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணாங்களோ அது நிறைவேற்றியும் காமிச்சார் பாபா. அதுலேருந்து என்னால் நான் பாபாவோட டிவோட்டி ஆகிட்டேன். நிறைய பேர் பாபாவோட டிவோட்டி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. யாரெல்லாம் பாபாவோட டிவோட்டின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த கோவிலுக்கு வரணுன்ற எண்ணம் வந்திருக்கும். ஏன்னா ரொம்ப பாசிட்டிவான இடங்க. நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், உண்மையிலேயே ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு இந்த கோவில். உங்களுக்கும் வரணுன்னா நான் இந்த கோவிலோட அட்ரஸ்லாம் நான் கேட்டு நான் இங்கே டிஸ்பிளேயில் போடுறேன். இங்கே டெய்லி அன்னதானம்லாம் போடுறாங்க. நாங்களும் இன்றைக்கி வந்து அன்னதானம் கொடுத்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போது அவங்களோட சேர்ந்து அன்னதானம் எடுத்துக்கிறதுல இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், நான் ஆர்த்தி தொட்டு கும்பிடும் போது பாபா கிட்டேருந்து 3 மாலை கீழே விழுந்ததுன்னு. அந்த கிளிப்பை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். Mandalim Solations, Back Solations.